வணக்கம் மக்களே. ரீசண்டாக சட்டசபையில் விஜய் சார் செய்த செயல் சரியா தவறா என்ன கேட்டிங்கன்னா தவறு தான் சொல்லுவேன். ஆனால் எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறது, குறை கூறுறது நியாயம் இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ஒழுங்காக இருந்தால் தான் அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லணும். நம்ம ஒழுங்கு இல்லைன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடாது. வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி பார்ப்போம். மார்ச் 25, 1989ஆம் ஆண்டு சட்டசபையில் அன்னைக்கு முதலமைச்சர் யார் பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி ஐயா இருந்தார். எதிர்கட்சியில் ஜெயலலிதா அம்மையாக இருந்தாங்க. சட்டசபையில் கருத்து வேறுபாடு இருக்கும், சண்டை சச்சரவு வரும். அப்படி சண்டை சச்சரவு வரும்போது ஆளுங்கட்சி எம்எல்ஏ மினிஸ்டர் பிசிக்கலாக ஜெயலலிதாவை தாக்குனாங்க. அப்போ அவங்கள எப்படின்னா சேரை தூக்கி அடிக்கிறது, மைக்கை தூக்கி அடித்தாங்க, புடவையை பிடிச்சி இழுத்தாங்க, சாரியை செருப்பு தூக்கி அடிக்கிறது, முடியை பிடிச்சி இழுத்துருக்காங்க. முடியை பிடிச்சி இழுத்துல முடி வந்துட்டுருக்குது, கொஞ்சம் முடியை வந்துட்டுருக்கு. இதை ஒரு இன்டர்வியூவில் ஜெயலலிதாவே அவங்க வாயால் சொன்னாங்க. இது எல்லாத்தையும் விஐபி பாக்ஸில் உட்காந்து வேடிக்கை பார்த்துருந்தாங்க 2 பெண்மணிகள். அது யாருன்னா கருணாநிதியோட ஒய்ஃபு. ஒரு பெண்ணை போட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணிருக்காங்க, இவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்காங்க, ஒரு மன உளைச்சலுக்கு உண்டாக்கியிருக்காங்க. அதை பெண்மணிகள் உட்காந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இது கூட பரவாயில்ல மக்களே. நம்ம சட்டப்பேரவை தலைவர் இருக்கார்ல, அதை ஸ்பீக்கர், அவர் டேபிளில் ஒரு பிராஸ் பெல் இருக்கும், அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அந்த பெல் எடுத்து ஜெயலலிதா அம்மாவை அடிக்க வந்திருக்காங்க. மண்டையில் அடிச்சிருந்தாங்க வச்சுங்களேன், அன்றைக்கே அவங்க செத்து போயிருப்பாங்க, உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்க. நல்ல வேலை எதிர்கட்சி எம்எல்ஏலாம் சமாளித்து அவங்கள தடுத்து கிடுத்து வெளியே கூட்டு வந்துட்டாங்க. வெளியே கூட்டு வந்தோன்னா அவங்க அழுகுறாங்க, அப்படியே முடியெல்லாம் பரட்ட தலைமுறை ஆயிடுச்சு, அப்படியே அழுகுறாங்க. மனசுக்குள்ளே ரொம்ப கோபமாக இருக்குது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அமைச்சர் ஆன பிறகு தான் இந்த சட்டசபைக்குள்ளே காலெடுத்து வைப்பேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு சபதம் போட்டாங்க. அதே மாதிரி 2 வருடம் கழித்து அதே சட்டசபையில் தமிழ்நாட்டு முதலமைச்சராக வெற்றி நடை போட்ட பெண்மணி தான், அயன் லேடி தான், சிங்கப்பெண் தான் நம்ம ஜெயலலிதா அம்மா. அவங்களுக்கு ஒரு வாக்கியத்தை சொல்கிறேன்: வீழ்ந்தாலும் எழுந்து செல்வதே உண்மையான தலைமை. நன்றி, வணக்கம்.